கோவிலில் கொடுக்குற பிரசாதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேங்க. எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல. கோவிலில் கொஞ்சமாக கொடுப்பாங்க, அதனாலையானு தெரியல, இல்லைனா அதனோட டேஸ்ட்டானும் தெரியல. அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கோயிலில் இருக்க பிரசாதத்தை விரும்பி சாப்பிடுவோம். லைன் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய லைனில் நின்று வாங்கி சாப்பிடுவோம். அதுலேயும் முக்கியமாக புளி சாதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்போ கோவில் போனாலும் அங்கேருந்து ஒரு 2 பாக்கெட்டாவது நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். அங்கேயே சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு 2 பாக்கெட்டாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் நேற்று என்ன ஆச்சுன்னா, நாங்கள் நேற்று திருவேற்காடு கோயில் போயிருந்தோம். அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கலான்னு போனால் புளி சாதமே இல்லவே இல்லை. என்னடா இது புளி சாதம் இல்லையா, வேறு எல்லாமே வச்சுருக்காங்க, புளி சாதம் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் பேக்கிங் கிடையாது, வேணால் சாப்பிட்ற மாதிரி வேணால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதுவாது நமக்கு கிடைக்குதுன்னு அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களில் யாருக்கெல்லாம் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுலேயே முக்கியமாக புளி சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.